Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர்ல வீடியோஸ் மூவிஸ் ப்ளே பண்றதுக்காக யூஸ் பண்ற VLC மீடியா பிளேயரை எப்படி ரீசெட் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய VLC மீடியா பிளேயர்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டீங்க. அதனால நீங்க ஏதாவது ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க. இல்லாட்டி அந்த வீடியோஸ்ல நீங்க சேஞ்ச் பண்ண ஆப்ஷன்னால ஏதாவது எஃபெக்ட் ஆகி இருக்கு. ஸோ திரும்ப உங்களுக்கு பழைய நிலைமைக்கு சேஞ்ச் பண்ண முடியல. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல உங்களால ரீசெட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த VLC மீடியா பிளேயரை டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது பழையபடி நீங்க எப்படி VLC மீடியா பிளேயரை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே கண்டிஷன்ல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல VLC மீடியா பிளேயரை எப்படி டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் VLC மீடியா பிளேயரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே கோர்னரில் பார்ப்பீங்களாச்சுன்னா டூல் பாரில் இதில் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே பாருங்க இந்த இடத்துல ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் ஆடியோ வீடியோ இப்படி நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சம்மந்தமாக இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது ஆடியோ சம்மந்தமா இல்லாட்டி வீடியோ சம்மந்தமா அப்படின்றத உங்களால் இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இல்லாட்டி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ நான் இப்போ ஆடியோவில் தான் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன். அந்த சம்மந்தமான ஆப்ஷன்ஸை மட்டும்தான் ரீசெட் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆடியோ அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஷோ செட்டிங்ஸ் அப்படின்றத சிம்பிள் இல்லாட்டி ஓல்க் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணும்போது இந்த ஆடியோ சம்பந்தமான இந்த செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு ரீசெட் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷனை இந்த இடத்த கொடுத்து ரீசெட் பண்ணுங்க. ஸோ வீடியோவில் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களா இருந்துச்சுன்னா அதுக்குமே இதே மெத்தட்டை யூஸ் பண்ணி ரீசெட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்றத கொடுத்து உங்களால் ரீசெட் பண்ண முடியும். ஸோ இப்படி ரீசெட் பண்ணியுமே அந்த இஷ்யூஸ் உங்களுக்கு சால்வ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க உங்களுடைய VLC மீடியா பிளேயரோ இருக்க அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவுமே இன்ஸ்டால் பண்ணியுமே செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும் போதுமே பழைய நிலைமைக்கு நம்மளுடைய VLC மீடியா பிளேயர் இன்ஸ்டால் ஆகி யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் மெத்தடா நீங்க எந்த ஆப்ஷனையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்றதன் மூலமா VLC மீடியா பிளேயரை எப்படி நீங்க ரீசெட் பண்றது அப்படின்றத உங்களால சரியா தெரிஞ்சுக்க முடியும். இது போல நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.